und was marks do. So and what you do. So இது A2 ல first lesson நம்ம பார்க்க போறோம். Was marken die Personen auf den Fotos? Wo sind sie? Sprechen sie so weit? So was marken die Personen? People என்ன பண்றாங்க போட்டோஸ்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க எங்க இருக்கிறாங்க இத பத்தி பேச சொல்லிருக்காங்க. பேச சொல்லும்போது ஈஸியா பேசலாம். நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும்னு எல்லாம் கிடையாது. இந்த பர்சன் மேன் என்ன சொல்வாங்க? மேன் என்ன சோ அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? ஈஸியா சிம்பிளா சொல்ற மாதிரி நான் சொல்றேன். டர் மன் இல்லீங்களா? மாஸ்குலினுக்கு எல்லாத்துக்கும் டேர் தான் வரும் இல்லீங்களா? அப்புறம் und அப்புறம் குழந்தைக்கு என்ன சொல்வாங்க? தெரியாது. das kind. der Mann und das Kind என்ன பண்றாங்க? ப்ளே பண்றாங்க. ப்ளேக்கு என்ன சொல்வாங்க? spielen. ஆமா. ஒண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ப்ளே பண்றாங்கன்றதுக்கு என்ன? zusammen. Der Mann und das Kind spielen zusammen. So என்ன பண்றோம்னு சொல்லிட்டோம். இப்போ எங்க இருக்கறாங்க? நம்ம என்ன சொல்வோம்? Ich denke, I think, sie அவங்க they அப்படின்றதுக்கு sie சொல்வோம் இல்லீங்களா? sie sind, they are at home. அதுக்கு என்ன சொல்வோம்? zu Hause. வீட்ல எந்த ரூம்ல இருக்காங்க? Wohnzimmer. சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண அவ்வளவுதான். Der Mann und das Kind spielen zusammen. Ich denke, sie sind zu Hause im Wohnzimmer. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓரளவுக்கு தெரியும் இல்லீங்களா? சோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொன்னா நீங்க பெருசா திங்க் பண்ணாதீங்க. அந்த போட்டோல யார் இருக்கா என்ன பண்றா அது மட்டும் தான் வேணும். இப்ப A1ல வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வெல் அண்ட் குட். ஆனா A2க்கு வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணி தான் நீங்க சொல்லணும். எதுவா இருந்தாலுமே ஒரு ஆன்சர் A1ல சொல்ற மாதிரி ஒரு ஆன்சரோட நிக்க கூடாது, எக்ஸ்ட்ரா சொல்லணும். சோ அவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு தெரியும். சோ வீட்ல எங்க இருக்காங்க? சும்மா அவங்க அங்க இருக்கிறாங்களா இல்லையா யாரும் டெஸ்ட் பண்ண போறது இல்ல. நீங்க சென்டென்ஸ் மேக் பண்றீங்களான்றது தான் இம்பார்ட்டன்ட். Ich denke na I think they are at home in the living room. அவ்வளவுதான். Ich denke sie sind zu Hause im Wohnzimmer. இந்த Wohnzimmer தான் போடணும்னு இல்ல. நீங்க பால்கன் போடலாம் இல்ல டெராஸா போடலாம். சோ இது ரூம் மாதிரி இருக்குன்றதுனால Wohnzimmer அப்படின்னு சொல்லிருக்கேன். Schlafzimmer கூட போடலாம். ஒருவேளை தூங்க போது கூட விளையாடலாம். புரியுதுங்களா? சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமா அதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? சோ செகண்ட் போட்டோல என்ன பண்றாங்க? டி ஃப்ரௌ லேடி டி ஃப்ரௌ என்ன பண்றாங்க? பேசுறாங்க இல்லீங்களா? spricht mit einem Mann. So அந்த ஒரு லேடி என்ன பண்றாங்க? the lady is speaking with the person man. அவங்க எங்க இருப்பாங்க? இந்த மாதிரி இந்த இது பார்த்தா எப்படி தெரியுது? she is in the office என்ன சொல்வாங்க? bureau. she is in the bureau. அப்படி இல்லையா ஒருவேளை பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படி இல்லைன்னா she is in their bank. சோ பேங்க்ல இருக்காங்கன்னா she is in their bank அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். இந்த ஆன்சர் கூட நீங்க சொல்லிக்கலாம். இதுதான் சொல்லணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. she is in bureau or in their bank. சோ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸா பண்ணுங்க. சோ இது கொஞ்சம் கஷ்டம். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஃபேமிலி போட்டோஸ் எடுத்திருக்காங்க சிரிச்சிட்டே ஸ்மைலிங்கோட. டி family lackelt. So lackelt என்ன? சிரிச்சிட்டே. lackelt und macht ein Foto. So அவங்க சிரிச்சிட்டே ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க எங்க வீட்ல இருக்கலாம்? she is in
zu Hause அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். லாக்கர்ட்னா சிரிச்சிட்டே. und macht ein Foto. So இந்த பர்சன் என்ன பண்றாரு? Der Mann என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்க. உட்காந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? டெர்மன் சிட்ஸ்ட். ஓகேங்களா? உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. und ஷவுட். ஸோ ஷவுட்ன்றது உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஷவுட்னா டு லுக். ஷவுமால். ஷவுமால் அப்படின்னா ஷவுமால் அப்படின்னா இங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஷவுமால். see here, look here அப்படின்னு சொல்றதுக்கு ஷவுமால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷவுட் என்ன பார்க்குறாரு? ஷவுட் ஆஃப் டி ஸ்டார்ட். சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா? ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு? ஓகே, அவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏர் வேஸ்ட் இன் த ஸ்டார்ட். ஸோ இந்த சிட்டியில தான் இருக்கிறாரு. இல்லைன்னா பேசாம ஆஃப் ஐனர் டெராஸ். ஆஃப் ஐனர் டெராஸ். ஏரிஸ்ட் இன் த ஸ்டார்ட் அப்படி சொல்ல முடியலன்னா ஏரிஸ்ட் ஆஃப் ஐனர் டெராஸ். ஸோ இது கூட எடுத்துடலாம். ஏரிஸ்ட் ஆஃப் ஐனர் டெராஸ். அவரோட டெராஸ்ல உட்காந்துட்டு சிட்டி சுத்தி பாக்குறாரு. அண்ட் திஸ் லேடி, இவங்க பையன் திஸ் லேடியில. ஸோ இந்த பசங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால டி யுங்கன். யுங்கன் எதுக்கு சொல்லுவாங்கன்னா யங் பாய்ஸ்க்கு வந்து யுங்கன் சொல்லுவாங்க. அப்புறம் யங் கேர்ள்ஸ்க்கு வந்து மேட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கெல்லாம் பாய்ஸ் எல்லாமே டி யுங்கன், கேர்ள்ஸ் எல்லாமே தஸ் மேட்சன் அந்த மாதிரி வரும். ஸோ என்ன பண்றாங்க? ஸ்பீலன். ஸ்பீலன் பாஸ்கெட் பால். அவங்க எங்க இருக்கிறாங்க? sie sind in der Sporthalle. Sporthalle அது ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா ஃபோட்டோஸும் டிஸ்கிரைப் பண்ணோம் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன லேசன் ஜிடி டெக்ஸ்ட்டை வேஷ் ஸ்பீக் டூபர் வெல்ஷஸ் தீமா ஆர்டன்சி. ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் படிச்சுட்டு இவங்க எந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராக்கன், பெரூஃப், ஃபேமிலி, ஃப்ரைசைட், ஓனன். ஸோ எந்த தீமை பற்றி எந்த பேராகிராஃபில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ இது படிங்க. மைனை எல்டன். Meine Eltern with John Fentanyl und leben auf dem Land. Ich habe einen Bruder und eine Schwester. Mein Bruder ist geschieden und hat eine Tochter. Sie ist total süß. Meine Schwester hat noch keine Kinder. Ich habe nicht, aber in ein paar Jahren möchte ich gern Kinder haben. ஸோ ஏதாவது மீனிங் புரியுதா? ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. என்னோட பிரதர் வந்து ஓகே, எது வரைக்கும் தெரியுமோ அது மட்டும் சொல்லுங்க, பரவாயில்ல.
சிஸ்டர் வந்து இன்னும் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ மீனிங் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஒரு நீங்கள் வந்து இதுவே என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் முன்னாடியே இப்போ இன்னைக்கு ஒரு 2 பேஜஸ் எடுக்கிறோன்னா நாளைக்கு ஒரு 2 பேஜஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் முன்னாடியே வந்து டெக்ஸ்ட்டு படிச்சுட்டு மீனிங் எல்லாம் தெரிஞ்சு வச்சு டெக்ஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேர்ட்ஸ் எல்லாத்துலேயும் வேர்ட்ஸு மீனிங் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடணும் சரிங்களா. So my Elton, Zin, Sean, Rentner. So my parents, Elton na parents are already retired. Rentner na retired ஆயிட்டாங்க. Und leben auf dem Land. அவங்க வந்து சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிறாங்க, கண்ட்ரியில இருக்கிறாங்க. Ich habe einen Bruder und eine Schwester. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. Mein Bruder ist geschieden. Geschiedenனா divorced. Und hat eine Tochter. So ஒரு டாட்டர் இருக்காங்க உங்களுக்கு. Sie ist total süß. She is totally pretty. Und meine Schwester hat noch keine Kinder. என்னோட சிஸ்டருக்கு பசங்க இல்ல, no children. Ich auch nicht. எனக்கும் இல்ல. Aber in ein paar Jahren möchte ich gern Kinder haben. ஆனா few yearsல வந்து எனக்கும் பசங்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே Okay, ma'am. நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? நாக்டேஷூல படிங்கம்மா. Nach der Schule habe ich eine Ausbildung gemacht und jetzt arbeite ich als Bankkauffrau. Ich habe nette Kollegen und meine Arbeit macht mir Spaß. Aber weil ich Student ich auch noch an der Uni Malschegen. நாக்டேஷூல ஆஃப்டர் த ஸ்கூல். ஸோ இன்னைக்கு வந்து நான் டெக்ஸ்ட் படிச்சுட்டு நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன். நாளைக்கு வரும்போது நீங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கும் 2 பேஜோட மீனிங் என்னன்னு படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நாக்டேஷூல habe ich eine Ausbildung gemacht. ஸோ ஆஃப்டர் த ஸ்கூல் நான் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணேன். Ausbildungனா ட்ரைனிங். Und jetzt arbeite ich als Bankkauffrau. நான் இப்போ வந்து பேங்க் கிளர்க்கா ஒர்க் பண்றேன். Ich habe nette Kollegen und meine Arbeit macht mir Spaß. I have nice colleagues and my work is very enjoyable. ஃபன்னா இருக்கும். Aber vielleicht studiere ich auch noch an der Uni mal sehen. ஸோ ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இன்னும் படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த யூனிவர்சிட்டியில். பார்க்கலாம். லெட்ஸ் சி. மால் சேன்னா லெட்ஸ் சி. ஓகே. சே. Meine Mutter kommt aus Österreich und mein Vater ist in Italien geboren. Ich habe also 2 Muttersprachen und spreche Italienisch und Deutsch fließend. Ich habe auch Englisch und Französisch gelernt, aber Französisch spreche ich nur ein bisschen. Meine Mutter kommt aus Österreich. ஸோ அவங்க மதர் வந்து அவங்களோட நேட்டிவ் என்ன? ஆஸ்ட்ரியா. Und mein Vater ist in Italien geboren. அவங்க ஃபாதர் வந்து இட்டாலி. Ich habe also 2 Muttersprachen. ஸோ அதனால எனக்கு 2 மதர் டங் இருக்கு. Und ich spreche Italienisch und Deutsch fließend. ஸோ இட்டாலியன் லாங்குவேஜும் ஜெர்மனும் நல்லா ஃப்ளூயண்டா பேசுவாங்க. fließend அப்படின்னா ஃப்ளூயண்ட். Ich habe auch Englisch und Französisch gelernt. நான் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் கூட படித்தேன். aber Französisch spreche ich nur ein bisschen. ஃப்ரெஞ்ச் வந்து கொஞ்சமாக தான் பேசுவேன். டே. Ich komme aus Basel und lebe just in Zürich. Meine Freundin und ich haben ein Apartment im
Stadtzentrum. Wir haben es zusammen renoviert. Es ist klein, aber schon. Uns gefällt das Leben in der Stadt. Aber manchmal ist auch ein bisschen laut und stressig. Ich komme aus Basel und lebe jetzt in Zürich. ஸோ நான் பாசில்லேருந்து வரேன், இப்போ வந்து ஜூரிஷில் இருக்கேன். Meine Freundin und ich haben ein Apartment in Stadtzentrum. ஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு சிட்டி சென்டரில் இருக்குது. Wir haben es zusammen renoviert. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெனோவேட் பண்ணோம். Es ist klein, aber schon. It was small but nice. Uns gefällt das Leben in der Stadt, aber manchmal ist es auch ein bisschen laut und stressig. ஸோ எங்களுக்கு இந்த சிட்டி லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சம்டைம்ஸ் கொஞ்சம் ரொம்ப நாய்ஸியாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. Ich spreche Herr, meine Freundinnen und Freunde, dann kochen wir zusammen oder gehen ins Restaurant. Ich mag auch den Sport. Ich spiele Basketball und ich reite. Meine Eltern haben ein Preferred am Wochenende auf dem Sofa liegen und ein gutes Buch lesen. Das finde ich auch toll. Ich treffe gern meine Freundinnen und Freunde. அதாவது I like meeting my boys and girls friends. Dann kochen wir zusammen oder gehen ins Restaurant. So we cook together or go to the restaurant. Ich mag auch gern Sport. நான் நிறைய ஸ்போர்ட்ஸில் எக்ஸசைசஸ் பண்ணுவேன். Ich spiele Basketball und ich reite. ஸோ எனக்கு பாஸ்கெட்பால் ரொம்ப பிடிக்கும், ப்ளே பண்ணுவாங்க. And horse riding. Reiterனா ரைடிங், ஹார்ஸ் ரைடிங். Meine Eltern haben ein Pferd. So my parents have an horse. Pferd na horse. Am Wochenende auf dem Sofa liegen und ein gutes Buch lesen. Das finde ich auch toll. ஸோ வீக்கெண்டில் சோஃபாவில் படுத்துட்டு ஒரு புக்கை படிக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கும், அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க எது பற்றியெல்லாம் யார் யார் பேசினான்றதை மார்க் பண்ணணும். ஸ்ட்ராக்கன் பற்றி யார் பேசினா, எந்த டெக்ஸ்ட்டு? Strachan. Same. Same. Okay. Beruf. Bay, ma'am. And family. Freizeit. E, ma'am. Wohnen. Okay. So இப்போ இதுல என்ன ஓகே sammeln Sie so den Thema. ஸோ இந்த டாபிக் இப்போ ஸ்ட்ராக்கன் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடெல்லாம் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு பார்க்கலாம். முட்டஸ்ட்ராக்கர், ஃப்ளீசண்ட், லேர்னன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேர்ட் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஸோ முட்டஸ்ட்ராக்கர் மதர் டங்கு, அப்புறம் ஃப்ளீசண்ட், லேர்னன்னு, ஸ்ப்ரெஷன்னு பேசுறது. ஸோ அந்த மாதிரி சேர்க்கலாம். இப்போ வந்து பெருஃப் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஹவுஸ் பில்டும், ஆர்பைட், அப்படி அதெல்லாம் சேர்த்து பேங்க், ஆர்பைட்டு, ஹவுஸ் பில்டும், ஷூல், ஸோ இதெல்லாம் பார்த்தா பெருஃபில் வந்துடும். ஃபேமிலி எடுத்திங்கன்னா என்ன வரும்? எல்டன்னு, ப்ரூடரு, ஸ்வெஸ்டரு. ஸோ இது எல்லாமே ஃபேமிலியில் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரிலேட்டடான வேர்ட்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன்னா, ஸோ இதே மாதிரி எல்லா பார்ட்லேயும் ஸோ இங்கே கொடுத்துருக்க லாங்குவேஜு ஸ்ட்ராக்கன், பெரு, ஃபேமிலி, ஃப்ரைசைட், ஓனன், இந்த 5 டாபிக்லேருந்தும் சரி உங்களை பற்றி எனக்கு கண்டிப்பாக ஒரு 2 or 3 சென்டென்சஸ் வேணும். ஸ்ட்ராக்கனில் 2 or 3 சென்டென்சஸ் உங்களை பற்றி, உங்களோட ஓன், புரியுதுங்களா? ஸோ ப்ரொஃபஷன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, லேட்டராக என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு இன்க்ளூட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள்,
உங்களோட ஹாபிஸை பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களோட லிவிங், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் வீடை பற்றி சொல்லணும். சரிங்களா? இது மண்டேக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறேன் நான். நாளைக்கு கொடுக்கல, சாட்டர்டே சண்டே டைம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days டைம் இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டாக எழுதி எனக்கு அனுப்பணும். இது எழுதி அனுப்புனீங்க, உங்களோட ஓன் ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பணும். புரியுதுங்க? ஏன் எழுதி அனுப்ப சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓனாக எழுதுறீங்களா, மெமரைஸ் பண்ணி எழுதுறீங்களா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஓனாக எழுத தான் பெஸ்ட்டு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசலாம், அவ்வளோதான். தப்போ ரைட்டோ நோ ப்ராப்ளம். நீங்கள் பேசணும் உங்களோட ஓனாக. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா இந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஆடியோவில் வந்து ஹோரன்ஸி வெல்ஷே இன்ஃபோர்மேஷன் பெக்காமன் ஜி ஊபர் மரி. ஸோ மரி எங்கே இருக்கிறாங்க? இவங்க பி இந்த பிக்சரில் இருக்கிறவங்க தான். அவங்கள பற்றி பேச போகிறாங்க. அவங்க பேச போகிறது ஜூ வெல்ஷன் புங்டன் ஜாகன்ஸி நிக்ஸ். ஸோ எந்த டாபிக் பற்றி இங்கே நான் 5 டாபிக் இருக்குது இல்லைங்களா? 5 டாப்பிக்கில் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதோட கீவேர்ட்ஸ் வேணும். ஃபுல்லாக சென்டென்ஸ் சொல்லலை, கீவேர்ட்ஸ் சொல்லணும். அப்புறம் எதை பற்றி பேசலையோ அதை அப்படியே விட்டுடணும். சரிங்களா? இது ஒருத்தரை பற்றி தான். அவங்க ஃபேமிலி பற்றி என்ன சொல்கிறாங்க, ஓனன் பற்றி, பெரூஃப், ஃப்ரைசச், ப்ராக்கன். இந்த 5 டாபிக்ஸில் சிலது சொல்லியிருக்க மாட்டாங்க, சிலது சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆடியோ ஸ்கூல்ஸ் புக் கேபிட்டல் 1 bis 6. ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும், உங்களால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால சொல்கிறேன் நான். ஸோ நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன். Hallo, ich heiße Marie. Also meine Familie ist ziemlich groß. Ich habe 3 Schwestern und einen Bruder. In meiner Freizeit will ich mich entspannen. Ich spiele Gitarre, das ist mein Hobby. Und ich liebe Bücher und lese sehr viel. Manchmal lese ich auch ein Buch auf Englisch. Ich habe auch Spanisch in der Schule gelernt, aber das habe ich alles vergessen. Ich spreche nur Deutsch und Englisch. ஸோ இப்போ இது ஃபாலோ பண்ணீங்களா? எஸ் மேம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேமிலி பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்சோ மைன ஃபேமிலி ஜீம்லிஷ் க்ரோஸ். ஸோ வெறும்னே ஃபுல்லாக சென்டென்ஸ் எல்லாமே ஜீம்லிஷ் க்ரோஸ் அப்படின்னா என்னோட ஃபேமிலி குவைட் பிக், கொஞ்சம் பெருசு தான் என்னோட ஃபேமிலி. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இஷாபே ட்ரைஷ் வெஸ்டர் நைனன் ப்ரூடர். ஸோ அதனால் இங்கே வந்து ஜீம்லிஷ் க்ரோஸ், ட்ரை ஸ்வெஸ்டர் உன் ஐன் ப்ரூடர், அது மட்டும்தான் ஃபேமிலி பற்றி எழுதணும். அடுத்தது எதை பற்றி? மைனர் ஃப்ரைசைட், ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாங்க? will ich mich entspannen, ரிலாக்ஸ் ஆவேன். ich spiele Gitarre, das ist mein Hobby. அப்புறம் und ich liebe Bücher und lese sehr viel. ஸோ கிட்டாரை ப்ளே பண்ணுறதும் சரி. இங்கே ஃப்ரைசைட்டில் என்ஸ்பானன்னா ரிலாக்ஸ் ஆகுறது, ஸ்பீலன் கிட்டாரை ஸ்பீலன் und lesen அதை எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அப்போ வேற எதை பற்றி சொல்லியிருக்காங்க? ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க. ஸ்ப்ராக்கன். ஓகே, ஸ்ப்ராக்கன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? டாய்ச் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. டாய்ச் இங்கிலீஷ், ஸ்ப்ரெஷன் நுவர் டாய்ச் ஒன் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற ஏதாவது லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருக்காங்களா? ஸ்பானிஷ் கத்துக்கிறாங்க. ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் மறந்துட்டாங்க. தஸ் ஆபை ஷாலிஸ் ஃபர்கிசன். ஸோ மறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் இங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ
ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க. இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல, வலிக்குது, கை வலிக்குது.